ஏன் தம்பி, நீங்க யார் வம்புக்கு போகாத அமைதியான ஆளாச்சே, உங்களுக்கு எப்படி? பிக் பாக்கெட் பசங்க சில சமயத்துல வம்பு தானே தேடி வருது. அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. எந்த பிரச்சனை எப்ப எப்படி வெடிக்கும்னே சொல்ல முடியலையே. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ செல்வத்தை பாத்துக்க, வந்துடுறேன். செல்வம், உண்மையை சொல்லுங்க, யார் உங்களை அடிச்சது? ரமேஷ் ஆளை வச்சு அடிச்சிட்டான். அட பாவி, அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? நிர்மலா விஷயத்துல தான் என்னென்னமோ பண்ணா, இப்ப உங்களையே அடிச்சா? நான் செருப்பால் அடிச்சேன்ல, கணக்கு தீர்த்துக்கிட்டான். உங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? சொன்னா தொடர்ந்து மகாபாரதம் மாதிரி சண்டை வளர்ந்துகிட்டே போகும். நாமளும் அதே மார்க்கெட்ல தானே பிசினஸ் பண்ணி பிழைக்கிறோம். சும்மா அடி தடின்னு பேரை கெடுத்துக்கிறது நல்லா இல்ல. நீ அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை, உங்ககிட்ட தான் சொல்றேன். இருந்தாலும் அவங்க கேட்டிருப்பாங்கல்ல. உங்ககிட்ட சொல்லி சமாளிச்சேன்ல, அதேதான் அவர்கிட்டயே சொன்னேன். நீங்க சொன்னது சரிதான். அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன செல்வம், சும்மா சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஊர்ல நடந்த விஷயத்தெல்லாம் கிளவி சொல்லிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க புரியல. என்ன சாதிக்க போறாங்க? செல்வம், என்ன இது? இதெல்லாம் நினைச்சு இப்ப எதுக்கு வருத்தப்படுறீங்க? பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தீபாவளி எவ்வளவு சந்தோஷமா போச்சு. அப்படி இருந்த அப்புறமும் கூட இவங்கெல்லாம் புரிஞ்சுக்காமலே நடந்துகிட்டு இருந்தா என்ன பிறவினே புரியல. எங்க அம்மாவை நினைக்கும் போது ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது அண்ணி. செல்வம், இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. உங்க அம்மாவோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க. இதையெல்லாம் நினைச்சு வேற எதுக்கு வருத்தப்படுறீங்க? வெக்கமா இருக்கு. வந்தவங்களெல்லாம் எவ்வளவு நல்லபடி நடத்துறாங்க உங்க வீட்டுல எல்லாரும். அவங்க கிட்ட போய் இப்படி இல்ல. ஒன்றும் புரியல. விதி, அவ்வளவுதான் சொல்லுங்க.